ஒரு ஜனநாயகம்னா என்ன, அரசாங்கம் எப்படி செயல்படுது, நம்ம தொகுதிக்கு வேணுங்கிற விஷயங்களை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு அதை நல்லா புரிஞ்சு அறிஞ்சு களத்துல ஏற்கனவே செயல்பட்டு இருக்க ஒரு நல்ல அரசியல்வாதி திரு காமராஜ் அவர்கள். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, அவர் அந்த தொகுதியை சார்ந்தவர், அவர் வீடு வாசல் அங்க இருக்கு, அவர் பசங்க அங்க இருக்காங்க, அவரோட பேஸ் அங்க இருக்கு. அவர் அங்க கால் ஊனி இருக்கிறதுனால அவரும் அவரோட வாரிசுகளும் அங்க கால் ஊனி இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் அந்த தொகுதியை முன்னேற்றதானுங்க நினைப்பாரு. நெல்லை முபாரக் அவர்கள் முதல்ல நன்னிலத்துல வேட்பாளரா நிக்கவே அவருக்கு தகுதி இருக்கா இப்படின்ற இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் நீங்க கேட்கணும். நெல்லை முபாரக் அவர்கள் பேர்ல கிட்டத்தட்ட 12 வழக்குகள் பதிவாயிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல மேலப்பாளையத்துல. அதனால நேச்சுரலா அவரால் மேலப்பாளையத்துல நிக்க முடியாது, நெல்லையில நிக்க முடியாது. அப்ப வேற எங்க நிக்கிறதுன்னு சொல்லி நன்னில மக்கள் தான் இளிச்சவாயன்னு நினைச்சு நன்னிலத்துல நிக்க அவரு தொகுதியில டிசைட் பண்ணிட்டாரு. மக்கள் நீங்க இளிச்சவாயனா, அப்போ உங்களுக்கு எப்படி நல்லது செய்வாரு? உங்களுக்கு நாளைக்கு ஒரு நல்லது கேட்டதுன்னா அவர் எப்படி வந்து நிப்பாரு அப்படின்ற கேள்வி மக்கள் நீங்க கேளுங்க. அவர் உங்களை வாக்கு சேகரிக்க வரும்போது மக்களே நீங்க கேளுங்க. இதே காமராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட வீடு அங்க இருக்கு, வீடு வாசல் இருக்கு, பிள்ளை குட்டிங்க அங்க இருக்காங்க, எல்லாரும் அங்க குடும்பத்தோட அங்க இருக்கும்போது நாளைக்கு ஒரு நல்லது கேட்டீங்கன்னா நீங்க மக்கள் அவரை போய் அணுகி கேட்கலாம். நாளைக்கு உங்க புள்ள குட்டிங்க நல்ல ஒரு படிப்புக்கு போகணும்னா, நல்ல ஒரு ஸ்கூலுக்கு போகணும், நல்ல ஒரு காலேஜ் போகணும், நன்னிலத்துல நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும், அங்க வணிகம் நல்லா நடக்கணும், நன்னிலம் அடுத்த கட்டத்துக்கு உயர்வுக்கு போகணும் அப்படின்னு மக்களே நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சிந்திச்சு நல்ல தீர ஆராய்ந்து வாக்களிக்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் பிரியா ஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். மேம் இப்போ நன்னிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அதிமுக சார்பாக போட்டிடுறாங்க. அதே நேரத்தில் எஸ்டிபிஐ கட்சியுடைய தலைவர் முபாரக் அந்த தொகுதியில் எதிராக நின்று போட்டிடுறாங்க. எந்த ஒரு பரிச்சயமே இல்லாத ஒரு தலைவராக தான் அங்கே பார்க்கப்படுது நன்னிலத்தை பொறுத்த வரைக்கும் திரு முபாரக் அவர்களை. இது எப்படி பார்க்குறீங்க? அங்கே வெற்றி வாய்ப்பு யாருக்கு மேம் இருக்குது? ஃபஸ்ட்டு இன்னைக்கு மக்கள் இந்த 5 வருஷம் ஒரு தடவை நமக்கு வர்றது இந்த ஒரு விரல் புரட்சி. ஸோ நம்ம ஜனநாயகத்தில் இருக்கோம். நம்ம ஜனநாயகத்தில் சாதாரண மக்களும் இன்னைக்கு மன்னராகக்கூடிய இந்த தருணம் இந்த ஒரு விரல் புரட்சி இந்த தேர்தல் சமயம் மட்டுமே. ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க தான் அடுத்த 5 வருஷம் நமக்கான திட்டங்களை தீட்ட போகிறாங்க. நமக்கு நல்லது கெட்டதோ எது இருந்தாலும் கூட நிற்க போகிறது அந்த ஒருத்தர். ஸோ இன்னைக்கு மக்கள் ஃபஸ்ட்டு அவங்க தொகுதி வேட்பாளர் யார் அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஒரு மக்கள்கிட்டையும் தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் அந்த ஒரு ஓட்டை முதல் விஷயம் இன்னைக்கு ஒரு தமிழனும் உறுதி வைக்க வேண்டியது, இந்த ஒரு விரல் புரட்சி உங்களுக்கு 5 வருஷத்துல ஒரு வாட்டி கொடுக்குற இந்த வாய்ப்பை தயவு செய்து எந்த விலைக்கும் வித்துறாதீங்க. ஸோ இது உங்கள் வாழ்க்கைக்கான விஷயம், உங்களுடைய நாளைய உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த விஷயத்தை தயவு செய்து எந்த விலைக்கும் வித்துறாதீங்க. அது என்னோட தாய்மையான வேண்டுகோள். அடுத்து இப்போ நீங்க எல்லாருமே சிந்திச்சு செயல்படணும். இவங்களுக்கு வாக்களிங்க அவங்களுக்கு வாக்களிங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா இந்த ஜனநாயகம் நீங்க யாருக்குன்றத நீங்க தீர விசாரிச்சு யோசிச்சு தெரிஞ்சிட்டு முடிவெடுத்து வாக்களிங்க. ஸோ இன்னைக்கு நன்னிலம் தொகுதியில் பார்த்தோன்னா, இன்னைக்கு நன்னிலம் தொகுதியில் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் வாக்காளர்கள். ஸோ இவங்க இன்னைக்கு நன்னிலம் கொஞ்சம் ஒரு தாழ்மையான தொகுதி. இன்னைக்கு நன்னிலம் ஒரு வளர்ச்சி அடைந்த தொகுதியாக ஆகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா எப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை மக்கள் நீங்கள் தேர்வு பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு உங்கள் முன்னாடி மெயினாக நிற்கிறது 2 வேட்பாளர்கள். திரு காமராஜ் அவர்கள், அதிமுகவை சார்ந்த திரு காமராஜ் அவர்கள், அவர் எப்படிப்பட்டவர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவரோட அரசியல் அனுபவத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போமே. அவர் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர், முன்னாள் ஜெயலலிதா அம்மா காலத்தில் உணவுத்துறை அமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. இப்படி பல பொறுப்புகளில் இருந்து இன்னைக்கு நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற அரசியல்வாதி. மக்களுக்கு என்ன செய்யணும், ஒரு ஜனநாயகம்னா என்ன, அரசாங்கம் எப்படி செயல்படுது, நம்ம தொகுதிக்கு வேணுங்கிற விஷயங்களை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு அதை நல்லா புரிஞ்சு அறிஞ்சு களத்தில் ஏற்கனவே செயல்பட்டு இருக்க ஒரு நல்ல அரசியல்வாதி திரு காமராஜ் அவர்கள். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவர் அந்த தொகுதியை சார்ந்தவர், அவர் வீடு வாசல் அங்கே இருக்கு, அவர் பசங்க அங்கே இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் பையன் அங்கே ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காரு. அவர் ஆஸ்பத்திரிக்கு நன்னிலம் தொகுதியிலேருந்து மக்கள் போகிறாங்கன்னா அவர் ஸ்பெஷல் கவனத்தோடு எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறாரு நல்ல முறையாக. ஸோ அவரோட பேஸ் அங்கே இருக்குது, அவர் அங்கே கால் ஊனி இருக்கிறதுனால, அவரும் அவரோட வாரிசுகளும் அங்கே கால் ஊனிக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் அந்த தொகுதியை முன்னேற்றதானுங்க நினைப்பாரு. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் வருவோம். எஸ்டிபிஐ சார்ந்த நம்ம முபாரக் அவர்கள், நெல்லை முபாரக் அவர்கள், பேர்லேயே தெரிஞ்சிடுச்சு, இதை நான் சொல்லவே வேண்டாம். நெல்லை முபாரக், நெல்லைக்கும் நன்னிலத்துக்கும் எவ்வளோங்க தூரம் சொல்லுங்க பார்க்கலாம். நெல்லை முபாரக் அவர்கள் முதல்ல நன்னிலத்தில் வேட்பாளராக நிற்கவே அவருக்கு தகுதி இருக்கா இப்படின்ற இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் நீங்கள் கேட்கணும். ஏன்னா போன வாட்டி திண்டுக்கல்ல இருந்தார், அவர் நெல்லையை சார்ந்தவர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம மை நேதா அப்படின்னு இதெல்லாம் பப்ளிக் வெப்சைட், இப்போ எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கலாம். அவர் நேதா.com அதில் பார்த்தீங்கன்னா முபாரக் அவர்களோட பேஜில் முஹபத் முபாரக் விஎம்எஸ் அவரோட பேஜில் பார்த்தீங்கன்னா அவர் பற்றின முழு விவரம் இருக்குது. மக்கள் அவர் காமராஜ் அவர்கள் விவரத்தையும் பாருங்கள், நெல்லை முபாரக் அவர்கள் விவரத்தையும் பாருங்கள். நெல்லை முபாரக் அவர்கள் பேரில் கிட்டத்தட்ட 12 வழக்குகள் பதிவாயிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலப்பாளையத்தில். அதனால நேச்சுரலாக அவரால் மேலப்பாளையத்தில் நிற்க முடியாது, நெல்லையில் நிற்க முடியாது. அப்போ வேற எங்கே நிற்கிறதுன்னு சொல்லி நன்னில மக்கள் தான் இளிச்சவாயன்னு நினச்சி நன்னிலத்தில் நிற்க அவர் தொகுதியில் டிசைட் பண்ணிட்டாரு. மக்கள் நீங்கள் இளிச்சவாயனா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க மக்களே. கிட்டத்தட்ட 12 வழக்குகள் அவர் பேரில் ஓப்பனாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி சீட்டிங் கேஸ், ஃபோர்ஜரி சீட்டிங் கேஸு. அதாவது பல பேரை பல டாக்குமெண்ட் வழக்குகளில் பல விஷயங்களில் அவர் ஏமாத்தின வழக்குகள் 12 வழக்குகள் அவர் பேரில் பதிவாயிருக்கு. ஸோ இன்னைக்கு அவர் நன்னிலத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஸோ இந்த வாட்டி இங்கே போட்டிடுறாரு, அடுத்த வாட்டி வேற எங்கே போட்டி விடுவாருன்னு மக்கள் சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு எப்படி நல்லது செய்வார்? உங்களுக்கு நாளைக்கு ஒரு நல்லது கேட்டதுன்னா அவர் எப்படி நிற்பார் அப்படின்ற கேள்வி மக்கள் நீங்கள் கேளுங்க. அவர் உங்களை வாக்கு சேகரிக்க வரும்போது மக்களே நீங்கள் கேளுங்க. ஸோ இன்னைக்கு இதே காமராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட வீடு அங்கே இருக்குது, வீடு வாசல் இருக்குது, பிள்ளை குட்டிங்க அங்கே இருக்காங்க, எல்லாரும் அங்கே குடும்பத்தோடு அங்கே இருக்கும்போது நாளைக்கு ஒரு நல்லது கேட்டதுன்னா நீங்கள் மக்கள் அவரை போய் அணுகி கேட்கலாம். இதே ஒரு நெல்லை முபாரக் அவர்கள் நேற்று திண்டுக்கல்ல இருந்தாரு, இன்னைக்கு நன்னிலத்தில் இருக்காரு, நாளைக்கு எங்கே இருப்பாரோ அவரை எப்படி முதல்ல அவரை எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி அவரை அணுகி உங்கள் விஷயங்களை சொல்வீங்க, உங்கள் பிரச்சனைகளை சொல்வீங்க. முதல்ல அவர் எப்படி உங்கள் தொகுதியை சாராதவர் உங்களோட பிரச்சனைகளை எப்படி புரிஞ்சுப்பாருன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க, உங்கள் அடிப்படை தேவைகள் என்னன்னு அவருக்கு எப்படிங்க புரியும்? மக்களே யோசிச்சு வாக்களிங்க. நிச்சயமா மேம். அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அவர் மேலே வழக்குலாம் இருக்குன்ட்டு, இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.
இவ்வளோ வழக்கம் வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அங்கே நிற்க முடியாது, அதனால தான் அவர் அங்கே நிற்காருங்கிறது வந்து நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது? அது உண்மைதானா, இல்லை வழக்கு இருந்தால் அவர் தொகுதியில் நிற்க முடியாதா? அதாவது இது வந்து அவர் நேத்தான பப்ளிக் டேட்டாவில் இருக்கிறது. எனக்கு வந்து நானுமே இந்த டேட்டாவை பார்த்து தான் உங்களை மாதிரி நானும் ஒரு தமிழ் மண்ணின் சார்ந்த ஒரு வாக்காளர். அதனால் நானுமே இதை பார்த்து தான், ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வேட்பாளராக இருக்காங்கன்னா மக்கள் கண் திறந்து அவங்கள நினச்சிக்கணும், அவங்கள பற்றி யோசிக்கணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க நமக்கு நிஜமாவே நல்லது செய்வாங்களான்னு யோசிக்கணும். ஏன்னா நம்ம மின்காலத்தில் யோசிச்சோன்னா, ஒரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேயோ கருணாநிதி முன்னாடி இருந்த முதல் வந்த அண்ணா அவர்கள் காலத்துலேயோ பார்த்தோன்னா, அப்போ வந்து கொட்டாய் போட்டு பேசுவாங்க ஊராக போய். அப்போது அங்கே போய் கொட்டாய் போட்டு மைக் செட் போட்டு பேசும்போது மக்கள் கூடும்போது அந்த இடத்துல அந்த கட்சியோட தலைவர் வேட்பாளர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை. அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை. ஏன்னா மக்களுக்கு வேற ஒரு வழி இல்லை உண்மையை தெரிஞ்சுக்க. களத்தில் என்ன நிஜமான உண்மைன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. சோஷியல் மீடியா வந்துடுச்சு, உங்களை மாதிரி மீடியாக்கள் வந்துடுச்சு. ஒரு விஷயம் எங்கேயோ நடந்தால் கூட அடுத்த நிமிஷம் வைரல் ஆகிடுது. ஸோ திருப்பரங்குன்றத்தில் ஒன்று நடந்தாலோ, டெல்லியில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தாலோ, இல்லை ட்ரம்ப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாலோ, ஈரான் வாரோ எங்கே நடந்தாலுமே அடுத்த நிமிஷம் வைரல் ஆகிடுது. அதனால் மக்கள் இன்னைக்கு சிந்திச்சு செயல்படணும். இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களை கண் திறந்து பார்த்து அப்புறம் நீங்கள் முடிவு எடுங்க. நான் இருக்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன். நான் இது நல்லது கெட்டது பண்ணுங்க பண்ணாதீங்க நான் எதுவுமே சொல்ல. இப்படிலாம் இருக்கு விஷயம். தயவு செய்து மக்களே பாருங்க. அப்புறம் நீங்கள் வேட்பாளர் உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் குடும்பம் அங்கே நல்லா இருக்கணும்னா, உங்கள் குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும்னா, அங்கே உங்கள் சார்ந்த உங்கள் வீட்டில் இருக்க பெண்மணிகள் பாதுகாப்பாக இருக்கணும்னா, நாளைக்கு உங்கள் புள்ள குட்டிங்க நல்ல ஒரு படிப்புக்கு போகணுன்னா, நல்ல ஒரு ஸ்கூலுக்கு போகணும், நல்ல ஒரு காலேஜுக்கு போகணும், நன்னிலத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும், அங்கே வணிகம் நல்லா நடக்கணும், நன்னிலம் அடுத்த கட்டத்துக்கு உயர்வுக்கு போகணும் அப்படின்னு மக்களே நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சிந்திச்சு நல்ல தீர ஆராய்ந்து வாக்களிங்க. அதே நேரத்தில் வந்து திமுக வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது. நன்னிலத்தில் நிற்கிது முன்னாள் அமைச்சர் ஐயா காமராஜர் அவர்கள். அவர் தான் மறுபடியும் சொந்த தொகுதி, அந்த மண்ணுக்கானவர். அவர் மறுபடியும் போட்டியிடுறாங்க. இதை எப்படி அணுகிருக்கணும்னா திமுக பொதுவாக பார்க்கப்படக்கூடிய விஷயம். இது நானாக சொல்லலை, நான் பட் பார்வையில் என்ன தெரியுதுன்னா, அப்போது வெயிட்டான ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்கணும் திமுக. ஒரு பக்கம் திமுக தோற்றுருவோங்கிறனே நழுவி தெரிஞ்சே எஸ்டிபிக்கு கொடுத்துருச்சு. அது என்ன எனக்கு தெரியும் அப்படி தான். ஏன்னா அமைச்சர்னா அமைச்சர் போட்டியாக இருப்பாங்க, இல்லை ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை போடுவாங்க. முன்னாள் அமைச்சர் இருப்பா, அப்போ நம்ம வெயிட்டாக இருக்கணும். இதுதான் ஒரு கட்சியோட வெற்றிக்கான வளர்ச்சியாக பார்க்கப்படும். இதை தள்ளி விட்டுட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? அப்போ பார்க்குற அங்கே நீங்கள் சொல்ல மாதிரி மக்கள் சிந்திக்கணும்னு சொல்கிறீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தலையில் கட்டி வச்சுட்டு போகிற மாதிரி ஏதோ போய் தொலைட்டு அப்படிங்கிற மாதிரி விட்ட மாதிரி இருக்கேன்னு நான் தோன்றுறது. அதனால் கேட்குறேன். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்னிலத்தை அவங்க வந்து ஒரு தொகுதியாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல திமுகன்றது இதுலேருந்தே தெரியுது நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா அதிமுகவில் நிற்கிற வேட்பாளர் திரு காமராஜ் ஐயா அவர்கள் நல்ல ஒரு திறமை வாய்ந்த அரசியல்வாதி. களத்தில் பல தடவை தன்னோட திறமையை அவர் நிரூபிச்சிருக்காரு. சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது. சாதாரணமாக புரட்சி தலைவி அம்மா பீரியடில் அவங்க கீழே ஒரு மந்திரி ஆக முடியுமா? அந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவர் எவ்வளோ ஒரு திறமை வாய்ந்தவராக இருப்பார், எவ்வளோ உழைப்பாளியாக இருந்திருப்பார், எவ்வளோ மக்களோட பிரச்சனைகளை சிந்திச்சு செயல்படக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருக்கும்போது இவங்க வந்து திமுக நன்னிலத்தை இன்னைக்கு ஒரு தொகுதியாகவே பார்க்கலன்றது அவங்க நிறுத்தின வேட்பாளர்லேயே தெரியுது. இதுலேருந்தே மக்கள் புரிஞ்சு கண்டிப்பாக வாக்களிப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். இப்போ வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, கள சூழ்நிலை அப்படி தான் அமையுது. ஏன்னா திமுகவுடைய போலி முகங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிச்சுட்டு மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்டு போனாலே விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வீழ்த்து எழுந்துட்டாங்க. ஏன்னா 5 வருஷம் ஆட்சியில் வந்து அவங்க சாதனைகள்லாம் சோதனைகளாக முடிஞ்சிருக்கு.
இந்த இப்போ ஒரு எனக்கே காமெடியாக இருக்குது. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கும்போது ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு வேணா கொஞ்சம் மாற்றி ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாட்டை கொல்லட்டும் அப்படின்னு வேணா மாற்றிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த 5 வருஷ ஆட்சியில் மக்கள் தினம் தினம் செத்து பொழைச்சிட்டு இருக்காங்க. யாரு நிம்மதியாக இருக்காங்க? இந்த 5 வருஷ ஆட்சியில் யாரு நிம்மதியாக இருக்காங்க? அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் இல்லாமல் நடு தெருவில் போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள், பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தோர் நடு ரோட்ல ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராடி நடு ராத்திரி பெண்கள் உட்பட ஆடைகள் கிழித்த போலீஸால அவங்க என்ன தீவிரவாதி மாதிரி நடு தெருவில் தரன்னு இழுத்து அடைக்கப்பட்டார்கள். அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஆசிரியர்கள், மாணவர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் யாருங்க நிம்மதியா இருக்காங்க? இந்த ஆட்சியில யாருங்க நிம்மதியா இருக்காங்க? ஒருத்தர் சொல்லுங்க. இந்த 5 வருஷ ஆட்சியில 5 லட்சம் கோடி நிதி நெருக்கடியில 75 வருஷம் நம்ம சுதந்திரத்திலேருந்து 2021 வரைக்கும் 75 வருஷம் வாங்கின தமிழ்நாட்டின் கடன் 5 லட்சம் கோடினா இந்த 5 வருஷத்துல அந்த 75 வருஷம் கடனை 5 வருஷத்துல வாங்கி நீங்க தமிழ்நாட்டை சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிட்டீங்களா? அப்பப்பா, தமிழ்நாட்டை துபாய் மாதிரி ஆக்கிட்டீங்களா? இதுதான் திராவிட மாடலின் சாதனை. கண்டிப்பா இன்னைக்கு திராவிட மாடலின் சாதனை 5 லட்சம் கோடி கடனை வாங்கினீங்கயா, சரி ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டை சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிட்டீங்களா? தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் மாதிரியா இருக்கு? தமிழ்நாட்டை துபாய் மாதிரி ஆக்கிட்டீங்களா? என்னையா பண்ணீங்க அந்த 5 லட்சம் கோடியை வச்சு? தயவு செய்து பதில் சொல்லுங்க, மக்களுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு 5 வருஷ ஆட்சியில என்ன பண்ணாங்கன்னே தெரியாம இவங்க எதை வச்சு தேர்தல்ல போய் மக்கள் கிட்ட வாக்கு கேட்பாங்க. இன்னைக்கு அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் மீண்டும் மீண்டும் எடப்பாடியார தாக்குறதுலயே இருக்காரு. பால்டாயில் டப்பான்றாரு, என்னென்னவோ வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறாரு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ஆட்சியில என்ன செஞ்சாங்க, 5 வருஷத்துல என்னத்தையா செஞ்சோம் அப்படின்னு அவங்களுக்கே பெரிய கேள்விக்குறியாகி பாவம் அப்பாவியா என்ன பேசுறதுன்னு தெரியாம எதிர்கட்சிகளை அவங்க போட்டு சாத்துறதுலயே அவரோட தேர்தல் பரப்புரை அது மட்டுமே தான் இருக்கு. கனிமொழி அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு உதயநிதி அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு இதுதான் தமிழ்நாட்டின் 5 வருஷ ஆட்சியின் அவல நிலை. இந்த அவல நிலை தொடரணுமா? மக்கள் இன்னைக்கு தேர்தல் களத்துல பார்த்தோம்னா மக்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்கு? இன்னைக்கு திமுக ஒரு குடும்ப பிசினஸ், ஒரு வாரிசு அரசியல். இன்னைக்கு கருணாநிதிக்கு அவருக்கு அப்புறம் யாரு முதலமைச்சர்? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லவே இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் யாரு அடுத்த திமுகவின் ஹெட்டு? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. உதயநிதிக்கு அப்புறம் யாரு திமுகவை தலைமை தாங்க போறது? ஏதாவது ஒரு டவுட் இருக்கா? எந்த திமுகவினரும் நீ ஓடா உழையா, உன் வாழ்க்கை முழுக்க, உன் குடும்பம் முழுக்க ரத்தத்தை சிந்து வேர்வையை சிந்து திமுக தான் என் உயிர் அப்படின்னு நீ வாழ்க்கையே அர்ப்பணிச்சாலும் உங்களுக்கு பெப்ப, உங்க குடும்பத்துக்கு பெப்ப. இன்னைக்கு திமுகல இன்னைக்கு தலைமை தாங்கக்கூடியது இந்த கருணாநிதி குடும்பத்தினர் மட்டுமே. திமுகவினர் மொத்தமே, ஏன் திமுகவினர் கூட்டணியை சார்ந்தவர்கள் கூட இன்னைக்கு அந்த கருணாநிதி அவர்களின் ஒத்த குடும்பத்துக்கு கொத்தடிமைகள், அறிவாலயத்தின் கொத்தடிமைகள் மட்டுமே. இது ஒரு ஜனநாயக கட்சின்னு ஏற்றுக்கவே முடியாதுங்க. அது ஒரு கட்சியே இல்லை. அடுத்து இந்த சைடு தாவேக்கா பார்த்தோன்னா அவர் இன்னுமே ஷூட்டிங் ஷெட்யூல் மாதிரி அப்பப்போ தலையை காமிச்சிட்டு போறாரு. இன்னைக்கு தாவேக்கா இருக்கா இல்லையான்னு அன்னன்னைக்கு பிரேக்கிங் நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இன்னைக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி என்டிஏ மட்டும்தான். எடப்பாடியர் தலைமை தாங்கக்கூடிய இரட்டை இலை சின்னம் உள்ள என்டிஏ மட்டும்தான் கண்டிப்பா வெற்றி நிச்சயம். நிச்சயமா தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ண வைக்க நன்றி. நன்றிம்மா.